அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தாயோடு அறுசுவை போவும், தந்தையோடு கல்வி போவும், அவை போல் கம்பனோடு கவி போவும். அக்கம்பந்தன் காவியத்தில் ஓர் காட்சி, காகுத்தன் வில்லோடு கம்பனவன் விரல்களும் கலங்குகின்ற காட்சி. எம் பாரம்பரிய பட்டகத்தில் பழையவை என்றும் பவித்திரமானவைதான். ஆனால் எம் புத்தி இலக்கியத்தில் பழையவையும் கொஞ்சம் பரிசீலிக்கப்படும். அன்றும் இன்றும் சில தீர்ப்புகள் திருத்தப்பட வேண்டும். அத்தகைய அன்றைய தீர்ப்புகளில் ஒன்று இன்று இங்கு அரங்கேறுகின்றது. இனிமேலாவது விடுக்கின்ற கணைகளையும் தொடுக்கின்ற பூக்களையும் புனிதப்படுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இதோ தொடங்குகின்றது கவி ராஜன் வதை. நான் எனக்கு முன்னே நலம்பாடி வந்தன்றன் ஊனிணைந்த தாயே, உயிர் தமிழே, பண்கட்டும் பாட்டு மகன் கம்பனிவன் பதம் தொட்டு வணங்குகிறேன். பாலாகியோடு தமிழே, பார்க்க வேண்டும் இந்த சபையை. நிறுத்தத்தில் விருந்து வைத்து வாழ்வின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள திருத்தத்தை செய்து பார்க்க சிறிதேனும் இடம் கொடாத வருத்தத்தை பிறர்க்கு வைத்து வார்த்து வைத்தேன் ராமன் கதை. ராமன் கதையில் ஓர் வதை, வாலிவதை. நான் பாடும் போதே பதை பதைத்த கதை, கவிராஜன் வதை. சிரமறந்து போனாலும் தரமிழந்து போகா தலைவன் வாலி. காத்திருக்க விட்ட தம்பி பார்த்திருக்க பொறுமை குன்றி போன கதை கண்டு பொங்கி எழுந்து நின்று போர் செய்த கதை இங்கு கண்டு ஓடுகிறான் தம்பி, ஓடுகிறான். ஓடிய தம்பி ராமனை நம்பி இதோ மீண்டு வருகிறான், மீண்டும் வருகிறான். இடையிலே நான் எதற்கு? விதி வகுத்த கதை பாருங்கள், சதி விதித்த வதை பாருங்கள், பாருங்கள். தாம் நினைத்த தாரம் கொள்ளும் நெறி சரி என்று சொல்லி சட்டங்கள் செய்த வேளை, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்வேதம் தந்த உத்தமரே ராமா, பிறன்மனை நாடி பெரும்பிழை செய்த பாவி, வாழி வாழும் வானர நாடு இதுதான், இதேதான். வந்து விட்டோம் ராமா, வந்து விட்டோம், வந்து விட்டேன் வாணி, வந்து விட்டேன் ராமா. எனக்கு அளித்த வாக்குதலை நிறைவேற்றும் வாய்ப்பு வந்து விட்டது. அண்ணன் தலை துண்டாடி பகை முடிக்க வேண்டும். நீ நம்பு அவன் மார்பு துளைத்தாளே, தூக்கம் காணும் என்னிமையணி, என்னிமையணி. வேகம் மட்டும் வேண்டுவது விவேகம் அல்ல, சற்றே பொறுமை காக்க.
அண்ணன் அடுத்து என்ன செய்வதென்று நான் செப்புகிறேன். ஊழி காற்றென ஊளையிட்டவன் உடல் ஊர்வலத்தில் போகும் நாள் உதித்து விட்டது. சுக்ரீவனே, சுட்டெரிக்கும் சூரியனாய் புறப்படு போரிற்கு வாவென்றழைத்து விடுவாலியை. நானும் ஆங்கோர் மறைவில் நின்றி வாலி மேல் தொடுப்பேன். வாலி, நீ வாலி. நன்றி நன்றி ராமா, நன்றி நன்றி. சுக்ரீவா, இன்றோடு உனக்கு சுந்தர சுதந்திரமா, சுந்தர சுதந்திரமா. வாலி, உன் உயிர் பரப்பிலே சாவனது ஓவியத்தை இப்போது ஒரு முறை பார்த்து ரசிக்கின்றேன். நீ நீ போர்க்களத்தில் வீழ்ந்தழுது நொந்தழுந்து பெண்டழுந்து நுரை தள்ளிச்சாவதை நூறு முறை பார்த்து ரசிக்கின்றேன். வாலி, என்று அடித்து துரத்திய துரோகியே, பாவென்று அழைக்கிறேன். வந்தவன அவியனவே பிறந்தாய், இன்றோடு இறந்தாய். வாலி, வா, வந்தவனே. வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன். வேண்டாம் தாதா, வேண்டாம் வேண்டாம். என் கண்ணுக்கு ஒளிவெடுக்கும் கண்மணியே, என்ன இது புதிதாக கலங்குகிறாய்? என்னை வெளியவே வந்து அழைக்கின்றான் சுக்கிரீவன். போகட்டும் பாவம் என்று புல்லவனை உழவ விட்டால் ஆகட்டும் பார்ப்போம் என்று அகராதி பேசுகின்றார். இல்லை சுவாமி, வந்தவன் வழக்கமானவனாக தெரியவில்லை. என்ன கூறுகின்றாய்? கருங்கல்லை அரிப்பதற்கு கரையான் முயல்கின்றது. இன்றோடு போக வேண்டும் அவன் ஆவி. அன்னவன் நரம்பெடுத்து சரண் சரமாக்கி சங்கிலி செய்து தரதரவென்றெடுத்து அரங்கினில் நிறுத்த வேண்டும். அகிலம் சிரிக்க வேண்டும். கூட்டுக்குள் பதுங்கி நின்ற குள்ளநரி இன்று வேலி தாண்டி வேங்கையை எதிர்க்கின்றது. அதனால் தான் கூறுகிறேன் சுவாமி, தங்களால் அடித்து விரட்டப்பட்ட சுக்ரீவன் திரும்பி வந்து வெளியே போர் செய்ய விரும்புகிறான் என்றால் அதில் ஏதோ சூது இருக்கிறது சுவாமி, சூது இருக்கிறது. என்ன கூறுகின்றாய்? உண்மை கூறுகிறேன். நிகரில்லா தங்கள் உயிர் நீக்க உங்கள் தம்பியுடன் உயிர் நட்பு கொண்டு உதவிட ராமன் என்பான் புதிதாக பூத்துள்ளான் என்று அறிந்தவர் கூறுகிறார். என்ன சொன்னாய் பாவி? ராமனை பற்றி ஏதறிவாய்? இதுகாரும் இவ்வுலகில் இருந்திராது ஒருபோதும் பிழை செய்யா பெரியோர். சத்தியத்தின் கோட்டினின்றும் சானளவும் விலகாத தத்துவத்தை சுமக்கின்ற தார்மீகம் தவறாமல் வாழ்வதுதான் மிகு தர்மம். அது காத்து நின்று எனச் சாய்த்தால் பார்த்து நிற்கச் சாகாதோ, தன்னைத்தான் தூக்கிலிட்டு தொங்காதோ. பிரபு, ஆயினும் தாரை ராமனை பற்றி பயப்படாதே. அவன் சாதாரண மனிதன் அல்ல, தெய்வீக புருஷன். வெறும் மனித பலவீனங்களை அவன் வெறுப்பவன். மாற்றாந்தாய் சொல்லிற்கு மாற்றுமொழி சொல்லாமல் பரதருக்கு பட்டம் சூட்டி பரவசப்பட்டவன். உலகம் அனைத்தும் ஓரணினும் எதிர்த்தாலும் அவன் வில் ஒன்றே போதும். ஓலமுட்டே ஓடிவிடும் பகையனைத்தும். ஆயினும் அவனுக்கு அதற்கு சிற்றினக்குரங்கின் சிநேகிதம். ஆயினும் அன்பரே, என் இதயம் கலங்குகிறது. தேவையில்லை, நான் சொல்வேன். தங்கள் உயிருக்கு ஏதேனும் கலங்காதே, நான் வெல்வேன். ராமன் தங்களை, அவன் ஈசனுக்கொப்பான், அந்த நீசனுக்கு உதவான். ஆனால் தங்கள் உயிருக்கு தாரையே, என் உயிரினும் மேலானவளே, இங்கிது நான் உரைப்பது கேளாய். அதோ ஆர்ப்பரிக்கின்றானே, அவன் தன் கூச்சலை அடக்கிவிட்டு குருதியை குடித்து விட்டு சீக்கிரமே திரும்பிடுவேன். சித்திரமே உனைத்து காத்திரு கண்மணியே, காத்திரு. இந்த சுக்ரீவன் தந்த உயிரின் உயிரெடுக்க ஒருவனை கூட்டி வந்துள்ளான்.
சாதாரண குரங்குகள் செய்யும் யுத்தத்தை புரிபவன் போலவும் தெரியவில்லை. நம்பத்தகாத செயல்களை செய்பவர்களை நம்புதல் நல்லதன்று என நான் நம்புகிறேன். கூட பிறந்தவனையே கூறு போட நினைக்கும் இவன் கூடி நிற்பவருடன் எப்படி இருப்பான்? ஐயன், இதற்கு தாங்கள் கூறுவது? லக்குமணா, மாந்தர்தம் ஒழுக்கம் குறித்து நீதி அநீதி பேசுவது போல் இப்பித்து பிடித்து அலையும் விலங்குகளின் ஒழுக்கினை பேசலாமோ? வீரனே, இவ்வுலகில் நிறையொழுக்கம் கொண்டொழுகுபவர் குறைவு. ஆதலால் நண்பனானவரிடத்தில் நற்பயனை பெறலையும் நல்லதையே நோக்கலுமே சிறந்தது. இதோ மாபெரும் வீரர்களின் போர் தொடங்கப் போகிறது. வா, பொறுத்திருந்து தக்க சமயம் பார்த்து வாலிதனை சரம் தொடுத்து சாய்ப்போம். வா வருகிறேன் காரையே, வருவேன். வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன். சிவனே, வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன். திடிபடுதாளம் போட வரும் வழியில் இரத்த களியோடு பூதம் பாட தலையோடு தலை முட்டி சட்ட சடசடவென்று தாளம் கொட்டி பெரும்போர் தொடங்கிவிட்டது. அதோ வாலி வதைபடப் போவதே தெரியாமல் சினந்தெழுந்த சிங்கமென நிற்கிறான். சுக்ரீவன் சீக்கிரமே அண்ணன் சிரசு அறிந்திட அடையாளம் தெரிவதற்காக கொடிமலர் சூடி மீண்டும் வருகிறான். நெஞ்சு பிளந்திட ரத்தம் தரித்திட பொங்கிய வாலியுயிர் போகவே போகிறது. இல்லை, யார் இவர்கள்? புரிந்து விட்டது. நான் பாட மறந்திட்ட கவிநாட்டு மக்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? நான் செப்பத் தயங்கியவற்றை செப்புவார்களோ? தாம் பெறப்போகும் துன்பம் தனை கொட்டுவார்களோ? இல்லை, வாலி வதையாளலும் கேள்வி வதை கொண்டு காலாகாலமாய் நின்றறியும் வேள்விதனை வளர்ப்பார்களோ? இப்போது நான் அறியேன், இறுதியில் வருகின்றேன். எனக்கு தெரிகிறது, சரவைரம் போல் மின்னி சுடர்விட்ட மெழுகுவர்த்தி போய் சேர போகிறது, புகை கிளம்ப போகிறது. மன்னர் மரணிப்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் ஏய் மனிதர்களே, ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டும். வாருங்கள். மனு வழிவந்த மாநில தர்மமே, மறைந்திருந்து மாய்க்கும் அளவிற்கு எம் மன்னன் செய்த பிழை என்ன? என்ன பிழை? சற்று வழக்கமாகவே கேளுங்கள். விளக்கமாகவே சொல்லுகிறோம். பிழை செய்தவனை களையறுப்பது தர்மம். என்ன பிழை? என்ன பிழை? சொல்லுங்கள், சொல்லுங்கள். சூதுவாது அறியா சுக்ரீவனை தம்பி என்றும் பாராமல் தண்டிக்க முனைந்தது. சூதுவாதறியா சுக்ரீவன் அவன் தன் மனைவி தன்னை கவர்ந்தது. மனிதர்களே,
சற்றே சிந்தியுங்கள். இறந்து விட்டான் அண்ணன் என்றால் அவன் வழி நின்று போராடி இறந்து விடத்தானே இதயம் சொல்லும். அல்லாமல் அண்ணன் மகன் இருக்க அரசாளவா எண்ணம் தோன்றும். ஆனால் அமைச்சர்கள் அனைவரும் சொன்னதாலும் மக்களின் நலனை கருதியதாலும் தான் அப்படி செய்தான். ஆனால் வாலி பக்கமும் கொஞ்சம் வந்து பாருங்கள். வென்று வருகிறான் வாலி. வென்று வந்த வாலி வெற்றி களிப்பினாலும் களைப்பினாலும் தளர்ந்து வருகிறான். தம்பிதன் இன்முகம் காண குகைவாயில் மூடி கிடக்கிறது. சினம் மட்டி பார்க்கிறது. நாட்டை அடைந்த போது அரசனாக ஆளுகின்றான் தம்பி. அங்கே இளவாயிருந்த சினத்தி எரிமலையாய் படித்தது. இதில் பிழையேது புரியவில்லை. தீயது நல்லது பார்த்து நன்னறி உணர்ந்தவர்கள் விலங்கியல் விகற்றவர்கள். ஆகவே புறன்மனை கவர்ந்தது குற்றமே. அத்துடன் வாலியை விட சுக்ரீவன் நல்லவன் என்பதனால் தானே கவர்ந்தனும் தவறியும் அவனை நாடு சொன்னார்கள் ராமனை. அப்படி என்றால் வாலியிலும் நல்லவனாக ராமர் உட்பட யாவரும் கருதிய சுக்ரீவனை தக்கவின்னது தகாதது இன்னதென ஒக்க அறிந்தவனான இருமையும் தெரிந்தவனாக ராமர் கருதிய சுக்ரீவனை பித்து பிடித்து அலையும் விலங்கு என இலக்குவனிடம் விளக்குகின்றார் ராமர். அப்படி இருக்க வாலி மட்டும் குரங்கில்லை என்பது எப்படி நியாயம்? ராமர் குரங்கு என கருதும் இடத்தில் ராமர் வாயுதாக கூறும் குற்றங்கள் அனைத்தும் உறக்கமற்றும் போகின்றன, பயிராகி போகின்றன. ராமரை பிழை கூற என்ன துணிச்சல்? இவரும் போர்களிலே இன்று போய் போர்க்கு நாளை வா என்று பேராண்மை பேசப் போகிறான் ராமன். ஆனால் அதில் ஒரு சிறு பகுதியை கூட காட்டவில்லையே அவன். நிறுத்துங்கள் போதும். பேச தெரிந்தவர்களும் பேச வேண்டியவர்களும் நாங்களே. நாம் மனித இனம், அதுவும் மன்னர் குலம். இனங்களே வேதங்களாக கொண்ட உங்கள் இனத்தில் மன்னர்களாயிருப்பதை மந்திகளாயிருப்பதுவே என்ன சொன்னாய் அப்படி? அடிமை புறப்புகள். உங்கள் ஆளும் வர்க்கமே தொடர்ந்து ஆட்டம் போட்டிட நம்மை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய முளைத்திடும் பாம்புகளை வசப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் இதே கதைதான் இனியும் தொடரும். வெளியேறி செல்லுங்கள். அரங்கினை அமைப்பவர்கள் நாங்கள். போருங்கள், நாம் போய்விடுகின்றோம். உங்களைப் போல் மனிதர்களாய் பிறந்து விலங்குகளாய் வாழ்வதை விட விலங்குகளாய் பிறந்து மனிதர்களாய் மறைத்து விடுகிறோம். மானிடம் செய்த பிழைக்கு விலை ஒரு கொலை என்று இப்படியே இனியும் போனாள். இன்னொரு தொல்காப்பியம் மனிதனை உயர்திணையில் வைப்பது பற்றி யோசிக்கட்டும். அதுவரை நாங்கள் விலங்குகளாக வாழவே விரும்புகிறோம். வருகிறோம். தொடங்கட்டும் வதை. எப்போது வாடா சண்டைக்கு? தொலைந்தாய்.
யார் இதை செய்தார்? வலிக்கிறது ராமா, வலிக்கிறது. இப்போதுதான் வலிக்கிறது ராமா, வலிக்கிறது. என்னவெல்லாம் தப்பினேன் உன்னை பற்றி. மாற்றி விட்டாய் ராமா, மாற்றி விட்டாய். ஏன் இப்படி செய்தாய் ராமா? ராமா வாலி, யார் அழைப்பு? நீ அழைக்கின்ற ராமன் நான் தான். யார்? ராமனா? 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 ராமா வா, குரு ராமா, குரு. ஐயனே, அரக்கரோர் அழிவு செய்து கழிவரே, அதற்கு வேறோர் குரங்கின தரத்தை கொள்ள நினைவு கூறிட்டுண்டோ? தர்மத்தின் தலைவனே ராமா, என்ன பிழை கண்டா என்னிடம்? என்ன பிழை கண்டா? ராமா, நான் உனக்கு என்ன செய்தேன்? ஐயனே, வலிமையுடையோர் உன் செயல் செய்யணும் புண்ணியமா? இங்குது செய்தவின் நாளை இலங்கை வேந்தன் குற்றமழைத்தான் என்று குற்றவா எப்படி செப்புவாய்? எப்படி செப்புவாய்? நான் இதோ அழைக்கின்றானே உன் தம்பி. நீ நினைப்பது போல் குற்றமானவன் அல்ல. சுக்கிரீவன் சுத்தமானவன். அவன் பட்ட துயர் கண்டு குற்றமிக கொண்டு உன்னை வீழ்த்த துணிந்து விட்டார் அண்ணன். ஐயோ ராமா, உன் நோக்கம் எனக்கு புரிகின்றது ராமா, புரிகின்றது. உன் காவிய நாயகியை, காவிய ராவணனை அழிக்கத்தானே சுக்கிரீவன் சுற்றம் சேர்ந்தாள். பிழை செய்து விட்டாய் ராமா, பிழைத்து விட்டாய். என்னிடம் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை கூறியிருந்தால் அவனை வாளாலே கட்டி வானுலகு சேர்த்திருப்பேனே, வானுலகு சேர்த்திருப்பேனே. ஆயினும் வாலி, நீ செய்தது தவறு. வலிமையற்ற உன் தம்பியை துன்புறுத்தி அவனை கொல்ல பார்த்தது குற்றமே அன்றி குணமாகாது. வில்லறம் துறந்த வீரனே, வலிந்தழைத்த பகவனுடன் வந்து போர் செய்தபோது ஒளிந்திருந்து அம்பெய்தாயே, ஒளித்திருந்து உயிரெடுத்தாயே. ராயுதன் மீது அம்பெய்து நீங்கா கரை பெற்றாயே. ராமா, இங்கே நாடி வடிக்க, நரம்பு துடிக்க வாழையை கொன்றாயில்லையா? வேலியை கொன்றாய், வேலியை கொன்றாய். வாலி, தெளிவு பெற்ற அறிவுடையவனாய் இருந்து கொண்டும் வலிமையுடையவன் என்பதனால் எளியவர் மேல் சினம் கொள்ளல். அவர்தம் மனைவியை கவர்தலும், அதுவும் உடன் பிறந்தவன் மனைவியை கவர்ந்தது தண்டனைக்குரிய குற்றம். தீயவற்றை தீர்த்தலும் நல்லவற்றை நாட்டலுமே நான் செய்யும் கடமை. ஐயோ ராமா, நீர் கூறும் நெறி ஒன்று உயர்ந்தோர்க்கு மட்டுமே உடையது, நமக்குரியவை அல்ல. விரும்பிய போது விரும்பியவரை கூடுதலே எம் வழக்கம். நான் பிழைக்கவில்லை,
அதிகம் குரங்கினத்தின் பழக்கம். இதை ஏற்க முடியாது. ஏனெனில் நீவீர் தேவர்களுக்கு பிறந்துள்ளீர்கள். பகுத்தறிவுடன் உயரங்களை நன்கு படித்தறிந்தவர்கள் நீங்கள். ஆதலால் நீங்கள் விலங்குகளாக பிறந்தாலும் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். எனவே பிறன் மனைவி கவர்ந்தது குற்றமே. அப்படியே ஆகட்டும். நான் பிழை செய்து விட்டேன். அதற்கு எதற்காக மறைந்திருந்து சலம் கொடுத்தாய் மறையோனே? மறையோனே, இதற்கு நான் கூறுகிறேன். முன்னர் நின்றம்பி செய்தது போல் அண்ணலை கண்டவுடன் நீயும் அடைக்கலம் நாடிவிட்டால் என் முன்னர் உரைத்த வாக்குறுதி பொய்த்துவிடும். வாய்மை அது கெட்டுவிடும். ஆகவேதான் அளித்த வாக்குதனை அரங்கேற்றவும் உன் பிழைத்த போக்குதனை அழிவேற்றவுமே யாம் அம்பு தொடுத்தோம். அவை தவிர வாலியே, தனிப்பட உன்மேல் சிறிதேனும் சினமில்லை எனக்கு என்பதை புரிந்து கொள்வாயாக. ஐயோ ராமா, என்னை மன்னித்து விடு ராமா, மன்னித்து விடு. தாயுமானவனே, இந்த தரங்கட்டவன் வார்த்தைகளை மன்னித்து விடு. இப்போதும் மன்னிக்கும் முன்னவனே, தப்பேதும் செய்யா பெரியோனே, நம்பு துளைத்ததால் எம் மார்பு பெருமையுற்றதே. மார்பு பெருமையுற்றதே. நான் போய் சேரும் நேரம் வந்துவிட்டது. சுக்கிரீவா, நீ ஏன் அழுகிறாய்? சுட்டால்தான் சூரியன். நீ சூரியன் கண்ணீர் கலைந்து விடாது. வேண்டாம் வேண்டாம், அழாது. ஆமா, உன்னை நான் ஓரிரு வரம் கேட்பேன். ராமா, இதோ இருக்கும் சுக்கிரீவன் அறியாமல் பிழை செய்து விட்டான். இதே அம்பை அவன் தொடுத்து விடாதே, தொடுத்து விடாதே. தந்தையே, ஐயோ தந்தையே, காற்றாய் சுழன்றாடி பகைவர் நெஞ்சை துளைத்து போடும். தங்கள் நெஞ்சா துர்ந்து போயிருக்கிறது. ஐயோ, வலித்திருக்குமே, துடித்திருப்பீர்களே. தந்தையே, இனி எனக்கு யார்? தந்தையே, இனி எனக்கு யார்? காலனே, கொஞ்சம் காலம் தாழ்த்த மாட்டாயா? அங்கதான் நங்கமெல்லாம் நிறைந்தவனே, வேண்டாம் அழாதே. பருவத்தை இனிமேலும் இழந்துவிடு. என் கண்கள் மூடினாலும் உன் கண்ணீரண்டாய் நான் இருந்து இவ்வுலகை பார்த்திருப்பேன். இனி நீ ராமனை சேர்ந்து விடு. ராமா, இதோ இதோ என் செல்வங்கள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். என் சிங்கங்களை பார். உயிர் கொடுக்கவும் மஞ்சா இவர்கள். இனி உன் பொறுப்புகள், உன் பொறுப்புகள். நேரம் நெருங்கிவிட்டது. வந்துவிட்டேன் காலனே, வந்துவிட்டேன். அரே, காத்திரு கண்மணியே, சீக்கிரம் திரும்பிடுவே என்றே மாற்றிவிட்டேன், மாற்றிவிட்டேன். உனக்கு கண் இருந்தால் இங்கு நடந்தவற்றை என் கண்மணியிடம் கூறு. என் கண்மணியிடமா
சிறு கதையா முடிந்ததம்மா. காலனுக்கு இனிச்சா வேண்டும் அம்மா. எரிகின்றதே நெஞ்சம் எரிகின்றதே. கண்ணீரும் கனலாய் கொதிக்கின்றதே. மாவீரன் உயிர் விண்ணில் போகின்றதே. மாவீரன் உயிர் விண்ணில் போகின்றதே. சபையோர்களே, தத்தி வரும் தமிழ் முத்துமொழி தத்தையென முத்தமிட நிந்தித்து எழுதாமல் நான் சிந்தித்தே எழுதிய கவிராஜன் வதை முற்றுப் பெறுகின்றது. அதோ அழுகின்றாளே, அந்த தாரை சிந்திய கண்ணீர் இன்னும் காயவில்லை. சிறியன சிந்தியாத கவிராஜனே, உன் கதைக்கு முற்றுப்புள்ளி இந்த கவியரசின் கண்ணீர் துளிகளே, கண்ணீர் துளிகளே, கண்ணீர் துளிகளே.